சாகுபடிக்கும் நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய நெல் சாகுபடிக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குறைஞ்சபடியான தேவைகள் தான். அதாவது சீட்லேருந்து விதை, மருந்துகள் எல்லாமே கம்மியாக தான் தேவைப்படும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து அதிகமாக தேவைப்படும். இது வந்து ஏக்கருக்கே நம்ம 7 கிலோ சீடு தான் விதைகள் தான் பயன்படுத்தும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ வெறும் யூரியா மட்டும் தான் நம்ம எஸ்ஆர்ஐயில் வந்து யூரியா மட்டும் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இதுக்கு அப்படி நம்ம யூரியா, பொட்டாஷ், சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு எல்லா விதமான இதுகளும் நம்ம கொடுத்துருவோம். இதில் வந்து தண்ணி எப்பயுமே கட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் எஸ்ஆர்ஐ பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஒரு சில நேரங்கள் நம்ம காய விட்டு வைக்கணும், ஒரு சில நேரங்களில் வந்து காய விடாமல் வச்சுருக்கணும். சொல்லப்போனால் எஸ்ஆர்ஐலேருந்து தேவைப்படுற நேரங்களில் மட்டும்தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். மற்றபடியான நேரங்களில் வந்து காய விட்டு தான் வச்சுருப்போம். ஃபீல்டில் வந்து தண்ணி இல்லாமல் தான் வச்சுருப்போம். முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தா, கோனோ வீடரை பயன்படுத்தி மட்டும்தான் அதில் வீடிங் பண்ணணும். ஆனால் நார்மலாக நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவை. இதுக்கு வந்து நார்மலாகவே நம்ம வந்து கையால் ஒரு டைம் களை பறித்து அளப்போம். ஆனால் இதில் பொறுத்த வகையில் கோனோ வீடர் தான். அதை எதுக்கு கோனோ வீடர் நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, வேர் வழிக்கும் போய் அந்த வேர்களை வந்து கட் பண்ணி விடுறது மூலயமா புது விதமான தூர்கள் வந்து வெடித்து வரும். இதில் நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு இதில் வந்து நம்ம நட்ட ஒரு செடியிலும் குறைஞ்சது 3 செடிக்கு குறையாமல் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து கோனோ வீடர் ஒழுங்காக போகலன்றதை நான் விட்டு வச்சுனா, அதனால் ஒரு சில இடங்களில் 4 தூர் தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தூர்லாம் பாருங்களேன், 7 தூர் கிட்டே இருக்குது. அந்த ஒரே நெல்லுலேருந்து வந்தது.